வணக்கம் மக்களே, புளிக்கொய்யா பறிக்க போவோமா? அம்மாவும் நானும் அந்த புளிச்சொய்யான்னு சொல்லுவோம் இல்லையா, புளிச்சொய்யாக்காய் பறிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம பக்கம் இந்த கொய்யா மரம் புளிச்ச கொய்யா, ஜம்போவில் தொடாங்காயின்னு சொல்லுவோம், பச்சை புளி தொடான், இதெல்லாமே நிறைய இருக்கும். ஆனால் அந்தந்த சீசனுக்கு இருக்கும். அங்கே வந்து நாங்கள் புளிச்ச கொய்யாக்காய் இருக்கான்னு பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நிறைய பட்டைகள்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாமே வந்து லயத்துக்கு தண்ணி எடுக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. காட்டில் இருந்தால் எல்லா வீட்டுக்குமே வந்து தண்ணி வருது. இங்கே மழை வர மாதிரி இருக்குது, பார்த்தீங்களா, தூறுது. ஆனால் கொய்யாப்பழம் பிடுங்காமல் போகவும் மனசு வருதில்லை. அந்த ஒரு பெரிய கல் இருக்குல்ல, அந்த கல்லுக்கிட்ட தான் புளிச்ச கொய்யாக்காய் மரம் இருக்குது. நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து போகிறதால கொய்யா இருக்குமான்னு தெரியலை. பட் இங்கே நிறைய கொய்யா மரம் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நல்ல தண்ணி, இதுதான் லயத்துக்கு வருது. இங்கே பாருங்கள், நிறைய பட்டை போட்டிருக்காங்க. இந்த பக்கம் இருந்து தண்ணி எடுக்கிறாங்க வீட்டுக்கு. தண்ணியை பார்க்க ஆசையாக இருக்குல்ல, சுத்தமான தண்ணி. ஆனால் ஃப்ரிட்ஜெல்லாம் வைக்கவே தேவை, சரியான கூலிங்காக இருக்கும் குடிக்கிறதுக்கெல்லாம். நகர் பகுதிகளில் வாங்குகிற அந்த கொய்யா பழத்தோட டேஸ்ட்டை விட இங்கே இந்த காட்டு கொய்யா தோட்டத்தில் பறிக்கிற கொய்யாவோட டேஸ்ட் வந்து அல்டிமேட், சூப்பராக இருக்கும். இதுதான் புளிச்ச கொய்யாக்காய் மரம். இதுதான் புளிச்ச கொய்யா மரம். நிறைய காய் இருக்குது, குடும்பமா. இங்கே பாருங்கள், இந்த புளிச்ச கொய்யாக்காய் வந்து பேச்சு வழக்கில் நாங்கள் புளிச்ச கொய்யாக்கான்னு சொல்லுவோம். சில பேர் புளி கொய்யான்னு சொல்லுவாங்க. இது பழுத்தா இந்த மாதிரி இருக்கும், பழுக்காட்டி பச்சை பசல்னு இருக்கும். என்ன புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். நிறைய இருக்குது. இந்த சின்ன வயசுலலாம் இது விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னும் எனக்கு இந்த பழம் வந்து ரொம்ப பிடிக்கும். இதுதான் நல்லா பழுத்த பழம். காய் அப்படின்னு சொன்னால் அந்த பச்சையாக இருக்கும். இதுவும் சாப்பிடலாம், என்ன கொஞ்சம் புளிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். புளி கொய்யா நல்லாயிருக்கும், சாப்பிட்டா டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஆனால் நிறைய பிடுங்கலை, ஏன்னா நிறைய பிஞ்சு தான் இருக்குது. பழுத்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பக்கம் வரவங்க போகிறவங்க, விறகுக்கு வரவங்க பறித்து சாப்பிடுவாங்க தானே. அம்மா பாருங்கள், விறகையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அம்மா வந்து தண்ணி பார்க்க வந்தாங்க. நான் வந்து தண்ணி பார்க்குற இடத்துல வந்து புளிக்கொய்யா மரம் இருக்குது. அந்த புளிக்கொய்யா பிடுங்கிறதுக்காக நான் அம்மாவோட வந்தேன். கொய்யா பழம் பிடிங்காச்சு. நான் இப்போ வீட்டுக்கு போக போகிறேன். சரியான குளிராக இருக்குது, மழை அதிகமாக இருக்குது, அட்டை பூச்செல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது, காலெல்லாம் கடிச்சிருக்கு. ஸோ வீட்டுக்கு போய் தான் க்ளீன் பண்ணணும். உங்களோட மெமரிஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க.